அன்பும் கண்மணி சேர்ந்து ஒண்ணா இருக்கிறது வெண்ணிலாவுக்கு சுத்தமாவே பிடிக்கும்ல. எப்படியாச்சும் இதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற ஒரே ஐடியாவுல இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. நகைக்கடையில நகை வாங்க போகும்போது, அந்த இடத்துல அவங்க ஒரு கெமிக்கல் அதாவது கொலுசுகள சுத்தம் பண்ணக்கூடிய கெமிக்கலுக்கு ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு வரோம்னா, அது தனியா போய் யாரும் வாங்குனா குடுக்க மாட்டாங்க. ஸோ ஏற்கனவே பழைய ஆள் வேலைக்கு வராதனால, புதுசா போட்டிருக்க நபர்ட்ட தன்னுடைய லைசென்ஸ் கார்ட குடுத்து, இத குடுத்து கொண்டு போய் நீ இந்த மாரி கெமிக்கல் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க இதுக்கெல்லாம் லைசென்ஸ் கார்டு கொண்டு போகணுமான்ட்டு அந்த பையன் தெரியாம கேட்கும்போது, ஆமாப்பா இதுல உள்ள கெமிக்கல் ரொம்ப மோசமானது. ஜஸ்ட் இது லேசா ஒருத்தவங்க லைட்டா லீக் அவுட் ஆனத சாப்பிட்டா கூட அவங்க உயிர் போயிரும் அப்படின்ற மாரி சொன்னோனே, இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா அந்த பையன பின்தொடர்ந்தே வாட்ச் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ அவன் நினைச்ச மாதிரி கெமிக்கல் வாங்கிட்டு அந்த பையன் வெளில வரும்போது, அவங்களோட ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கெமிக்கல நம்ம ஆட்டை போட வேணாம். அதுக்கு பதிலா அந்த லைசென்ஸ் கார்ட நம்ம ஆட்டை போட்டோம்னா, கண்டிப்பா அடுத்த தடவ அத காமிச்சு இந்த மாதிரி இவர் தான் வாங்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி, நம்ம அந்த கெமிக்கலை வாங்கிட்டு வந்துடலாம். இது நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வாங்கிட்டு வரும்போது அந்த பையில இடிக்கிற மாதிரி இடிச்சு, அந்த இடத்துல அந்த லைசென்ஸ் கார்டை இவங்க தெரியாம அந்த பையலுக்கு தெரியாம எடுத்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படியாச்சும் இந்த கெமிக்கலை சொல்லி நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. இதை வச்சு குடும்பத்தோட கொல்லணும் அப்படின்ற, அதாவது மெயினா அன்பையும் நம்ம கண்மணியும் காலி பண்ணிடணும் அப்படின்ற பிளான்ல அவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அதுக்கிடையில இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்மணி தன்னோட அம்மா வீட்டுக்கு அன்பை கூட்டு போறாங்க. கூட்டு போனதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பயாச்சும் நீ மனசு மாறிட்டியா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டு அப்படின்றாங்க. கண்டிப்பா ஒரு இடத்துல நீ புரிஞ்சுக்கிற அப்படின்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணா அது ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஆயிடுச்சு அப்படின்ற உடனே அவங்களுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இங்க சிவகாமி என்ன ஐடியா பண்ணிட்டு வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பிள்ளைகள்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு, சண்டை சச்சரவு இனி இல்லை. மெயினா ஒரு வருஷமா கல்யாணம் ஆனதுல அவங்க இப்ப வரைக்கும் கணவன் மனைவியா வாழ்ந்ததே கிடையாது. அதுக்கான ஒரு இதை ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தம்பிட்ட வீட்டுக்கு வேணுங்கிறது, அதாவது அவங்களோட முதல் இரவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. அது எல்லாத்தையுமே அவர் தம்பி சந்தோஷமா வாங்கிட்டு வர்றாரு. வரவுல அன்புமா கண்மணியும் கேட்கறாங்க, என்ன விஷயம், எதுக்காக அறக்க பறக்க, வீட்டுல எதுவும் விசேஷமா அப்படி சொல்லி கேட்கறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி, இந்த விஷயம் முழுக்க முழுக்க உங்களுக்காக தான். அதுவும் அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க, பெரியம்மா, உங்க 2 பேத்துக்கும் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ்களை சொல்லும் போது கண்மணி புரிஞ்சுக்கிறாங்க. ஆஹா, இவங்க கண்டிப்பா நம்மளுக்கும் அவருக்கு கண்டிப்பா நைட்ல முதல் இரவு பண்றதுக்கு தான் அந்த மாதிரி எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்களை காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு மெகா திட்டத்துல தான் வெண்ணிலா அந்த கெமிக்கல்ஸினுடைய இதெல்லாம் எடுத்துட்டு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. இவங்களுக்கு அதாவது முதல் இரவு நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறவங்க தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.